ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இதை கேட்டு முடித்த 1 மணி நேரத்தில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உன் உயிரான உறவிடமிருந்து ஒரு சந்தோஷமான செய்தி வரும் என்பதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் உனக்கு சவால் விட்டு சொல்லிக் கொள்கிறேன். எது ஒன்று நடக்க வேண்டுமென்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயோ, யாரிடமிருந்து எந்த செய்தி வர வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ, அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார். உனக்கும் உன் உயிரான உறவுக்கும் இருந்து வந்த அத்தனை கருத்து வேறுபாடும் நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன். என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். உனக்கும் உன் உயிரான உறவுக்கும் அப்படி எந்த ஒரு மன வருத்தமும் இல்லை. கேட்பார் பேச்சை கேட்டுக்கொண்டு நீயும் உன் உயிரான உறவும் பேசிக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அதற்கான காரணம் என்ன என்று புரிந்தால் நீங்களே மனமிட்டு பேசிக்கொள்வீர்கள். யார் எதை சொன்னாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒருவருக்கு ஒருவர் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உன்னையும் உன் உயிரான உறவையும் ஒருவர் பேசாமல் தடுத்து கொண்டிருக்கிறார். அதிலிருந்து மனம் மாறி உன் உயிரான உறவு இன்னும் 1 மணி நேரத்தில் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார். அதை கேட்டு நீயே சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய். சாயப்பா, நீ சொன்னது நடந்து விட்டதென்று நீயே எனக்கு நன்றி சொல்வாய். நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை எதிர்பார்க்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கை என்பது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்று நினைக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்போது அனுபவிக்கும் இன்னல்கள் நீங்கி நீ நினைத்தது போல் உன் வாழ்க்கை மீண்டும் சந்தோஷமாக மாறும். யார் உன்னை நாடி வர வேண்டுமோ அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார். அதை கேட்டு நீயே சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய். சாயப்பா, நீங்கள் சொன்னது நடந்து விட்டதென்று நீயே எனக்கு நன்றி சொல்வாய். ஒரு முறை இந்த சக்கரத்தை பார். லவ் டிவைன் லவ் மை டியர், லவ் டிவைன் லவ் மை டியர், லவ் டிவைன் லவ் மை டியர் என்று சொல்லிக்கொண்டே இந்த சக்கரத்தை பார். இன்னும் 1 மணி நேரத்தில் உன் உயிரான உறவு உன்னிடம் பேசுவார்.